ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் ஹாப்பியாக ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கிட்ஸ் வச்சிருக்கிற மாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 5 நாளைக்கு 5 விதமான ஹெல்த்தியான டிஃபன் பாக்ஸ் ரெசிபிஸோடு தாங்க இந்த வீடியோ வந்திருக்கேன். ஸோ வெயிட் பண்ணாமல் இன்னும் லஞ்ச் பாக்ஸ் செஞ்சுருக்கேன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சண்டே அன்றைக்கி குழந்தைங்கள ஸ்கூலுக்கு கிளப்பி விடுறதே பெரிய விஷயம் தாங்க. அந்த அன்றைக்கி அவங்களுக்கு பிடிச்ச லஞ்ச் பாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஹாப்பியாக போவாங்க. இன்றைக்கி காலிஃப்ளவர் சில்லியும் கர்ட் சேமியாவும் தாங்க. செய்கிறதுமே ரொம்பவே ஈஸிங்க. அதுக்கு காலிஃப்ளவர் வேக வைக்கிறதுக்காக தண்ணியில் உப்பு மஞ்சத்தூள் போட்டு கொதிக்க வச்சுட்டேங்க. சைடில் வந்து காலிஃப்ளவர் வந்து நம்ம சில்லி போடுவோம் பார்த்தீங்களா, அந்த சைஸ்க்கு நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த தண்ணி பாயில் ஆனோடனே அதுக்குள்ளே போட்டுடலாம். இது நல்லா 1 நிமிஷம் வரைக்கும் கொதிச்சு வரட்டுங்க. இது கொதிக்கிற கேப்பில் நம்ம வந்து சேமியாவும் தண்ணியில் போட்டு வேக வச்சிடலாங்க. நான் 1 கப் அளவுக்கு சேமியா எடுத்துருக்கிறேன், அது வேகட்டுங்க. இப்போ சில்லி போடுறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. நான் எப்பவுமே கடையில் வாங்க மாட்டேன், நானே தான் வந்து மிக்ஸ் பண்ணிக்குவேன். நீங்கள் ஆல்ரெடி டைம் இருக்கும்போது ப்ரீமிக்ஸ் பண்ணி கூட செஞ்சுக்கலாம். இஞ்சி பூண்டு மட்டும் தட்டி போட்டு தண்ணி ஊற்றினீங்கன்னா ஈஸியாக ப்ரீமிக்ஸ் ரெடி ஆயிரும். கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு, கடலை மாவு, நம்ம இதை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக கடலை மாவு யூஸ் பண்ணியிருக்கிறேங்க. மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு கூடவே தண்ணி மிக்ஸ் பண்ணி கரெக்டான பதத்துக்கு வச்சுக்கலாங்க. இப்போ அந்த காலிஃப்ளவர் நல்லா வெந்து வந்துருச்சு. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து அப்படியே வச்சுருங்க. அப்போ தான் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வடிஞ்சு வரும். இப்போ இது கூட போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சிடலாங்க. ஒரு 10 மினிட்ஸ் வந்து இது அப்படியே இருக்கட்டும். உங்களுக்கு கடையில் வாங்குற மாதிரி ரெட்டிஷாக வேணும் சில்லி அப்படின்னு நினச்சிங்கன்னா காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா ரெட்டிஷாக வருங்க. சைட் பை சைட் சேமியாவுமே நல்லா வெந்து வந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு கொஞ்சமாக குளிர்ந்தண்ணியில் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா சேமியா உடையாமல் நல்லா இருக்குங்க. இப்போ இது கூட வந்து தயிர் ஊற்றி ஒரு 2.5 கரண்டி தயிர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேங்க. அப்போ வந்து சில்லி போடவும் ஆரம்பிச்சாச்சு. சில்லி நல்லா மொறுன்னு போட்டு எடுத்தாச்சுங்க. நல்லா ஃப்ரை பண்ண விட்டிங்கன்னா மொறுன்னு வருங்க. அந்த ஸ்டேஜில் எடுத்துருங்க. இப்போ சைடில் வந்து தயிர் சேமியா வந்து தாளிக்கிறதுக்கு வந்து தாளிப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கடுகு, வெள்ளந்து, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை போட்டு பச்சை மிளகாவும் போட்டுக்கோங்க. தாளிப்பு சேர்த்து கலந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி இலை தூவி மாதுளம்பழம் தூவிட்டிங்கன்னா சூப்பரான தயிர் சேமியா ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கும். சில்லியோட சர்வ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்து விட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாக காலி பண்ணிட்டு தாங்க வருவாங்க. அதுக்கு நாவல் பழங்க, எப்பவுமே சீசனல் ஃப்ரூட்ஸ் குழந்தைங்களை வந்து சாப்பிட வச்சு பழக்கிடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் என்ன ரெசிபின்னு வாங்க பார்த்துடலாம். இந்த ரெசிபி கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து 3 எக்கை பாயில் பண்ண வச்சுட்டேன். அது ஓரமாக பாயில் ஆகிறதுக்குள்ளே ரெட் அவல் எடுத்து தேவையான அளவு 1 கப் அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ண போகிறோன்னா அந்த அளவுக்கு எடுத்துக்கலாங்க. இது நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துங்க. 2-3 தடவை வாஷ் பண்ணிடுங்க. நல்லாவே இது போல் டஸ்ட்டெலாம் இருக்கும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது கூட வந்து நல்லா கொதிக்கிற அளவுக்கு இருக்கிற சுடுதண்ணியை ஊற்றிடுங்க. 1 நிமிஷம் வரைக்கும் சுடுதண்ணியில் அப்படியே இருக்கட்டுங்க. அதுக்கப்புறம் சுடுதண்ணியை வடிச்சிட்டு அப்புறம் மூடி வச்சிடலாம். இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம கீமா ரைஸ் செஞ்சிடலாங்க. அது நல்லா வந்து பொலன்னு ஊறி வந்துடும். இதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு சோம்பு மறக்காமல் போட்டுக்கோங்க. பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் இதை போட்டு நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி கொஞ்சமாக, புதினா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் கரெக்டாக அந்த அன்றைக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட் மூஞ்சிருச்சுங்க. சரின்னு சொல்லி இஞ்சி பூண்டை தட்டி போட்டேன். இது பச்சை வாசனை போன உடனே இது கூட தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கணும்னா எப்பவுமே உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கி வந்துடுங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக கரம் மசாலா, மிளகாய்த்தூள், அப்புறம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பாயில் பண்ண பார்த்தீங்களா முட்டை, அதை இது போல் நல்லா துருவி எடுத்துக்கலாங்க. இதில் மசாலா வாசனையில் நல்லா போனதுக்கப்புறம் இது கூட துருவி வச்சுருக்கிற முட்டையை சேர்த்திக்கோங்க. கூடவே நம்ம வடித்து வச்சுருக்கிற சாதத்தையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இதை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி லஞ்ச் பாக்ஸ்க்கும் கொடுத்து விடலாங்க. ஒருவேளை சாதம் மீதி ஆயிடுச்சுன்னா அதில் கூட இது மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான எக் கீமா ரைஸ் ரெடி ஆயிருங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் மேலே வந்து மல்லி இலை தூவி இறக்கிடுங்க. நிஜமாகவே இதோட டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நான் ஒருக்கா ட்ரை பண்ணிவிட்டு ரொம்ப பிடிச்சி போய் தான் இப்போ அடிக்கடி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இப்போ வந்து இது ரெடி ஆயிடுச்சு. நீ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்வீட் அவலுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, இந்தளவுக்கு நல்லா பலபலான்னு இருக்குது. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் கூடவே நாட்டு சக்கரை போட்டு மிக்ஸ் பண்ணால் நமக்கு ஸ்வீட் அவலும் ரெடி ஆயிருங்க. எப்பயுமே லஞ்ச் பாக்ஸ்க்கு ஸ்பைஸியாக ஏதாவது கொடுத்துடும்போது கூடவே இது போல் ஹெல்த்தியான ஸ்வீட்டும் சேர்த்து கொடுத்து விட்டீங்க அப்படின்னா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி ரெட் அவல் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ மார்க்கெட்டில் மில்லட்ஸில் கூட அவல் வந்து கிடைக்கிது. நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். இதே மெத்தடில் எக் கீமா ரைஸும் ஸ்வீட் அவலும் செஞ்சு கொடுங்க. கிட்ஸோட ரியாக்ஷன் என்னென்னு மறக்காமல் என் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கூடவே வந்து ஸ்நாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நான் பனானா கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. மார்னிங் இருக்கிற ரஷ்ஷில் வந்து ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய ரெசிபி இதுங்க. நோட் பண்ணி வச்சுட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு வாங்க பார்க்கலாம். வெனஸ்டே அன்றைக்கி என்ன ப்ரிப்பேர் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான பீட்ரூட் சப்பாத்தி. அது கூட வந்து கேரட் ரைத்தா தாங்க. அதுக்கு வந்து நான் ஹாஃப் பீட்ரூட் எடுத்துருக்கிறேன். தோல் சீவிட்டு இது போல் கேரட்டையும் நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக இஞ்சி, பூண்டு கூடவே நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பீட்ரூட், அப்புறம் வந்து மல்லி இலை போட்டு கொஞ்சமாக வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேங்க. தண்ணி ஊற்றி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து 2 கப் அளவு கோதுமை மாவு கூட உப்பு போட்டு இந்த மிக்ஸியும் வந்து நம்ம சேர்த்திக்கலாம். தண்ணி வந்து தேவைப்பட்டு ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு தேவைப்படலிங்க. நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. எப்போவுமே வெஜிடபிள்ஸ் பியூரி வந்து இது போல் கோதுமை மாவு கூட ஆட் பண்ணும்போது
பண்ணும்போது மாவு ரொம்பவே சாஃப்டாக தாங்க வரும். மேலே வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கண்டிப்பாக 1/2 அன் ஹவர் வந்து ஊற வச்சிடலாங்க. அதுக்கப்புறம் இது போல் சப்பாத்தி திரட்டிக்கலாம். நான் வந்து பெரிய சைஸ் சப்பாத்தியாக செய்யாமல் இது போல் குட்டி குட்டி சப்பாத்தியாக செஞ்சுருக்கிறேங்க. இது மாதிரி பெரிய சப்பாத்தியை எடுத்துகிட்டு ஒரு டிஃபன் பாக்ஸோட லிட்டை வச்சு இது மாதிரி ரவுண்டாக சப்பாத்தி எடுத்துக்கிறேங்க. அப்போ தான் வந்து நல்லா ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். எனக்கு வந்து ரவுண்டாக திரட்ட வராது, அதனால் இப்படி பண்ணுங்க. சப்பாத்தி ரொம்ப மெலிசாக தேய்க்காமல் கொஞ்சம் இது போல் தேய்ச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா வந்து உப்பி வரும். நல்லா சூடாக இருக்கிற கல்லில் 2 பக்கம் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சிடலாங்க. இது மேலே நெய் அப்ளை பண்ணிக்கலாம். லஞ்ச் பாக்ஸ் கொடுத்துரும்போது எப்பவுமே நெய் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம சுடும்போது எவ்வளோ சாஃப்டாக இருக்கோ அதே மாதிரி நான் ஆஃப்டர்நூன் வரைக்கும் அதே மாதிரி இருக்குங்க. இங்கே பாருங்கள் பூரி மாதிரி எப்படி அழகாக உப்பி வந்திருக்குன்னு. இந்த ஹெல்த்தியான பீட்ரூட் சப்பாத்தி நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கிறங்காட்டி இதுக்கு சைடிஷே தேவைப்படாதுங்க. இது மட்டுமே தனியாக சாப்பிட்லாம், அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். மேலே வந்து இது போல் நெய் தடவி வச்சுறங்காட்டி ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க லஞ்ச் பாக்ஸில் மதியானம் வரைக்கும். இதை வச்சுட்டு இது கூட வந்து கேரட் ரைத்தா தான் நான் ஆட் பண்ணுறேன். இதுவுமே ரொம்ப சிம்பிள். கேரட் ஆட் பண்ணிவிட்டு கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணி உப்பு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான், நம்ம கேரட் ரைத்தா ரெடி ஆயிடுச்சு. எப்போயுமே சப்பாத்தி வந்து ஸ்பைஸியாக செய்கிறீங்க அப்படின்னா அது கூட வந்து ரைத்தா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரைத்தா வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், சூப்பராக இருக்கும். இந்த லஞ்ச் பாக்ஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்குங்க, ரொம்பவே ஹெல்த்தி. நெக்ஸ்ட் லஞ்ச் பாக்ஸ்னு வாங்க பார்க்கலாம். டேஸ்டே அன்றைக்கி செஞ்ச லஞ்ச் பாக்ஸ் தாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரோட்டீன் ரிச் லஞ்ச் பாக்ஸ்னே சொல்லலாம். இதுக்கு முந்தின நாள் நைட்டே நான் பச்சை வேர்க்கடலையே ஊற வச்சு வச்சுட்டேங்க. மார்னிங் வந்து பாசிப்பருப்பு 1/2 கப் துவரம் பருப்பு 1/2 மணி நேரம் ஊற வச்சு அதையும் இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் உள்ளே வச்சு சேம் குக்கர்லேயே விசில் விட்டு எடுத்துக்க போகிறேங்க. 2க்கும் தனித்தனியாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு 10 விசில் விட்டு எடுத்துடலாம். சூப்பராக 2 வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், அட் டைமில் நமக்கு வந்து ஸ்நாக்ஸ்க்கு தேவையானதும் ரெடி ஆயிடுச்சு, மெயின் டிஷ்க்கு தேவையான பருப்பும் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் விட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காயை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இது கூட 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேங்க. இது நல்லது கூட தண்ணி ஊற்றிட்டு நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு எந்த பதம்லாம் கிடையாதுங்க. மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இது கூட வேக வச்சுருக்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த பாசிப்பருப்பு துவரப்பருப்பு அதையும் உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இனிப்பு பத்தலை அப்படின்னு தோணுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் நாட்டு சர்க்கரை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கூடவே வந்து ஏலக்காய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து நான் பணியாரத்துக்குள்ளே ஸ்டஃப் பண்ண போகிறேங்க. இந்த ஸ்டஃபிங் வந்து நீங்கள் காலையில் டைமே தான் செய்யணும் அப்படின்னு கிடையாது, முந்தின நாள் கூட செஞ்சு வைக்கலாம். ஏன்னா இது லட்டு மாதிரி பிடிச்சி ஸ்நாக்ஸாக கூட யூஸ் பண்ணலாங்க. 3 டேஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். அதனால் நீங்கள் முந்தின நாள் செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா கூட நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பணியாரம் ஊற்றி உள்ளே ஸ்டஃப் பண்ணி கொடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏலக்காய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பேன்லேருந்து ஒட்டாமல் இது போல் பிரிஞ்சு வருங்க. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ அடுப்புலேருந்து எடுத்துகிட்டு நல்லா ஆற விட்டுறலாங்க. அந்த கேப்பில் ஒரு பேனில் வந்து ஆயில் விட்டு கொஞ்சமாக கடுகு வெள்ளுண்டு கடலைப்பருப்புலாம் போட்டு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாங்க. வேர்க்கடலை பருப்புலாம் வேக வச்சோம் பார்த்தீங்களா, அதே குக்கரில் லைட்டாக வாஷ் பண்ணிட்டு அப்படியே தாங்க எடுத்துருக்கிறேன். காலையில் வந்து நிறையா பாத்திரம் யூஸ் பண்ணுறத விட இது போல் ஒரே பாத்திரத்தில் செஞ்சிங்கன்னா விளக்கும் போது வந்து பாத்திரம் கம்மியாக இருக்குங்க. அதுவுமே உங்களுக்கு டைம் சேவிங்காக இருக்கும். இப்போ தாளிப்பு ரெடி பண்ணதுக்கப்புறம் நான் வந்து வேக வச்சு வச்சுக்கிறேன் பார்த்தீங்களா வேர்க்கடலை, அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு தேவையாக இருந்ததுன்னா கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது கூடயே வந்து நான் தேங்காய் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் வந்து இது கூட ஆறுனதுக்கப்புறம் கேரட் கூட மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம், அது உங்கள் சாய்ஸ் தான். இப்போ சுண்டல் ரெடி ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு வந்து நல்லா ஆறி வந்துருச்சு. இப்போ கையில் நெய் தடவிட்டு இது போல் நல்லா பிடிச்சி வச்சுக்கோங்க. நான் ஏன் இவ்வளோ குவான்டிட்டி செய்கிறேன் அப்படின்னா நான் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சுட்டேன். 2 in 1 இருந்துட்டு போகுது அப்படின்னு. நீங்கள் வந்து அளவாக டிஃபன் பாக்ஸ் மட்டும் செய்கிறீங்கன்னா கம்மியாக செஞ்சுக்கோங்க. இப்போ பணியார பேனை அடுப்பில் வச்சிடலாங்க. நெய் அல்லது ஆயில் விட்டு நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. எப்பயும் போலவே வந்து பணியாரம் ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கலாங்க. பட் கொஞ்சம் அரைக்குழிக்கு மட்டும் ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஸ்டஃப் பண்ணும்போது ரொம்ப ஓவர்ஃப்ளோ ஆகாமல் இருக்கும். நம்ம லட்டு மாதிரி பிடிச்சோம் பார்த்தீங்களா, அதையெல்லாம் உள்ளே வச்சுக்கலாம். உள்ளே வச்சுட்டு மேலேயுமே வந்து மாவு ஊற்றி நல்லா கவர் ஆகிற மாதிரி ஊற்றிடுங்க. நிறைய குழந்தைங்களுக்கு பருப்பெல்லாம் பெருசாக பிடிக்கவே பிடிக்காதுங்க. ஃபேன்சி ஃபுட்டே தான் வேணும்னு கேட்பாங்க. பட் இது போல் ஸ்வீட்டாக பணியாரம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறக்காகவே சாப்பிட்டு வருவாங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்ச் பாக்ஸ்க்கும் ட்ரை பண்ணலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணி கொடுக்கலாம். இது போல் மேலே ஃபுல்லாக வந்து மாவு ஊற்றிட்டு மேலே கொஞ்சம் நெய் ஊற்றினீங்கன்னா நல்லா மனமாக இருக்குங்க. நம்ம சுசியம்னு ஒரு ஸ்வீட் ஒன்று செய்வோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஏதாவது வந்து எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணுறோம். இது வந்து இட்லி மாவுலேயே வந்து ஈஸியாக வந்து நம்ம பணியார பேன்லேயே பண்ணுறேங்க. அந்த மெத்தட் மாதிரி தான் இருக்கும். மிதமான ஹீட்லேயே இந்த பணியாரம் செஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உள்ள வரைக்கும் நல்லா மாவு வெந்து வருங்க. இப்போ 2 பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் வந்து எடுத்துடலாம். நமக்கு ஸ்வீட் பணியாரம் அழகாக ரெடி ஆயிடுச்சுங்க. இது ஸ்வீட்டாக செஞ்சங்காட்டி கூடவே ஸ்பைஸியாக பீனட் சுண்டலும் செஞ்சாச்சு. இனி அவ்வளோதாங்க, வாங்க பேக் பண்ணிடலாம். இது கிட்ஸுக்கு மட்டும் இல்லைங்க, நீங்கள் ஒருக்கா செஞ்சிங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பெரியவங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி செஞ்சு தர சொல்லுவாங்க. ட்ரை பண்ணிவிட்டு கிட்ஸ் என்ன சொன்னாங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பணியாரத்தில் ஸ்டஃபிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஐடியா தாங்க. நாங்கள் வந்து பருப்பில் தான் பண்ணணும் இல்லை, நீங்கள் தேங்காய் மட்டும் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக எப்படி வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம க்ரியேட்டிவிட்டி தான். இப்போ எல்லாத்தையும் பேக் பண்ணதுக்கப்புறம் ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நான் மாதுளம்பழம் கொடுத்து விட்டுருக்குறேங்க. இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் வந்து இதுதான். டேஸ்டியாக ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. ப்ரோட்டீன் ரிச் லஞ்ச் பாக்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து என்ன லஞ்ச் பாக்ஸ்னு வாங்க பார்த்துடலாம்.
சீஸியாக வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு பொடி ஊத்தாப்பம் செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக கிட்ஸ் வேணான்னு சொல்லவே மாட்டாங்க. இதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு பொடி டக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணிடலாங்க. அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, அப்புறம் வந்து எள்ளு, மிளகா, மிளகு, அவ்வளோதாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேனில் உளுந்தையும் கடலைப்பருப்பையும் போட்டு ரொம்ப மிதமான தீயில வந்து இது போல் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. இது கொஞ்சம் முக்கால் பதம் வந்து ட்ரை ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு, உங்களுக்கு எள்ளு பிடிக்கும்னா நீங்கள் 3 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்திக்கலாங்க. இது கூடவே மிளகு, கருவேப்பிலை, மிளகாய் ஆட் பண்ண பார்த்தீங்களா, அதையும் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமாக வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லா வறுபட்டு வரும். குட்டீஸ்க்கு செய்கிறதுனால நான் வந்து மிளகாய் வந்து அளவாக போட்டுருக்குறேங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா வறுபட்டதுக்கப்புறம் வந்து ஒரு பேனில் வச்சு ஆற விட்டுறலாங்க. அது ஆறுற கேப்பில் ஒரு கேரட்டை இது போல் நல்லா துருவி எடுத்துக்கிறேங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு உப்பு, பெருங்காயத்தூள் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப ஃபைனாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் குறகுறப்பாக இருந்துட்டு போதுங்க. இப்போ தோசைக்கல்லில் நல்லா தோசை வாத்துட்டு ஊத்தாப்பம் மாதிரி வாத்துக்கலாங்க. அது மேலே நம்ம துருவி வச்சுருக்கிறோம் பார்த்திங்கன்னா, அந்த கேரட் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே சூப்பரான அந்த டேஸ்டியான பொடி ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த பொடி செய்கிறது அவ்வளோ சிம்பிளுங்க, ஆனால் வந்து டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போல் நல்லா துவி விட்டதுக்கப்புறம் இது மேலே நான் கொஞ்சமாக சீஸ் ஆட் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் எந்த டைப் சீஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் என்கிட்ட சீஸ் ஸ்லைஸ் தான் இருந்துச்சு, நான் அதை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் சுற்றியும் வந்து நெய் அல்லது நெய் ஊற்றினீங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். இது நல்லா மீடியம் ஃப்ளேமில் நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ சூப்பரான சீஸி கேரட் ஊத்தாப்பம், பொடி ஊத்தாப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், அடியில் நல்லா மொறுன்னு, மேலே சூப்பராக வெந்து வந்திருக்குங்க. டேஸ்ட் நிஜமாகவே நல்லாயிருக்கும், பார்க்கவே அருமையாக இருக்குது. கிட்ஸுக்கு கண்டிப்பாக பிடிக்குங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெஜ் பொடி ஊத்தாப்பத்துக்கு சைடிஷ் தேவையே இல்லைங்க. இதுலேயே வந்து ஸ்பைஸியாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் வந்து இது கூட வந்து ப்ரோட்டீனுக்காக வந்து ஒரு முட்டையை வந்து பாயில் பண்ணி மேலே பெப்பர் சால்ட் ஆட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. ஃப்ரைடே லஞ்ச் பாக்ஸும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இது போல் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் வந்து போடுறேன். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் இது மாதிரி நான் அப்லோட் பண்ணுறேங்க. இது வரைக்கும் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. இந்த மாதிரி ஐடியாஸை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கிட்ஸுக்கு வந்து ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. இதே போல் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye from Indu Gautam. Happy cooking!